ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். தினமும் ஒரு மூதாட்டி ரயிலில் பயணம் செய்து பக்கத்து ஊரில் உள்ள பல வீடுகளில் வீட்டு வேலை செய்து வந்தார். ரயிலின் ஜன்னல் ஓரம் அமர்ந்து கொண்டு தினமும் ரோஜாப்பூ விதைகளை அதை ஜன்னல் வழியாக தூவி வந்தார். அதே ரயிலில் வேலை விஷயமாக தினமும் பயணித்து வந்த ஒருவர் இதை கவனித்து வந்தார். ஒரு நாள் அந்த மூதாட்டியிடம், எதற்காக அம்மா இப்படி செய்கிறீர்கள்? இந்த விதை எல்லாம் முளைத்து ரோஜா பூக்கள் பூக்கும் என்று நினைக்கிறீர்களா? யார் இதற்கு தண்ணீர் ஊற்றுவார்கள்? நீங்கள் செய்வது வீணான செயல் என்று டிஸ்கரேஜ் செய்தார். அதற்கு அந்த மூதாட்டியார் சிரித்துக்கொண்டே, இன்னும் சில மாதங்களில் இந்த விதைகள் மலராகி இந்த பக்கம் வசிக்கும் மக்களுக்கும் உங்களை போன்ற பயணிகளுக்கும் நறுமணம் கொடுக்கும், மனதிற்கு குளுமையை கொடுக்கும், கண்களுக்கு விருந்தளிக்கும். அதற்குத்தான் இந்த விதைகளை தூவி வருகிறேன் என்றார். அப்படி சொன்னவுடன் ஆச்சரியத்துடன் அந்த மனிதன் பார்த்தார். கவலைப்படாதீர்கள், மழையை பற்றி. அந்த பிரபஞ்சம் மழையை இந்த ரோஜா விதைகளுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அது பெய்யும். இந்த விதைகள் பூக்களாக ஒரு நாள் மாறி இந்த சாலைகளை, பாதையை அலங்கரிக்கும் என்று சொல்லி வந்தார். இப்படியே 1-2 வருடங்கள் சென்றது. மூதாட்டியும் தினமும் விதைகளை தூவி வந்தார். ரோஜா பூக்கள் உலகை எட்டி பார்க்க தொடங்கியது. ரயிலில் பயணிகளுக்கு நறுமணத்தை கொடுக்க தொடங்கியது. அவர்களின் கண்களுக்கு அழகை விருந்தாக்கியது. ஆனால் அந்த மூதாட்டியை காணவில்லை. இதை பார்த்த அந்த மனிதன் ஆச்சரியத்துடன் அந்த மூதாட்டியை ரயிலில் தேடினான். காணவில்லை. டிக்கெட் கலெக்டரிடம் கேட்டான். அந்த மூதாட்டி இறந்து விட்டால் 1 மாதம் ஆகிவிட்டது என்றார் டிக்கெட் கலெக்டர். அவருக்கு ஷாக் ஆகிவிட்டது. ரோஜா பூக்கள் அந்த மனிதனை பார்த்து சிரித்தது. ஆனால் அந்த மனிதனின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. ஒவ்வொரு ரோஜா மலரிலும் அந்த மூதாட்டியின் முகம் சிரித்தது. பக்கத்தில் இருந்த சக பயணிகள், அப்பா, எவ்வளவு அழகான ரோஜா பூக்கள், மனதிற்கு ரம்மியமான மலர்கள், அருமையான நறுமணம் என்று சந்தோஷமாக சொல்லிக்கொண்டு ரயில் ஜன்னல்கள் மூலம் பார்த்து ரசித்தார்கள். ரிலாக்ஸ்டாக பயணம் செய்தார்கள். பியூட்டிஃபுல் டேக் அவே. தன் சிறிய நல்ல செயல்கள் மூலம் பலருக்கு சந்தோஷத்தையும் மன அமைதியும் கொடுத்துவிட்டு சென்ற அந்த மூதாட்டி ஒரு ஞானி. நாம் ஒவ்வொருவராலும் இந்த சமுதாயத்துக்கு தினமும் ஏதாவது ஒரு சிறிய நல்ல செயல்கள் செய்ய முடியும். அதற்கு பணக்காரராக இருக்க வேண்டும் என்பதில்லை. மெட்டீரியல் ரிச்னஸ் தேவையில்லை. ஹார்ட் ரிச்சாக இருந்தால் போதும். ஆன்மீகம் என்பது நம்முடன் அன்றாடம் வாழ்க்கை என்ற ரயிலில் பயணத்தை பயக்கும் மனிதர்களுக்கு எப்படி உபயோகமாக இருக்கிறோம் என்பதுதான். பிறர் நலன் என்ற நோக்கத்தில் செய்யப்படும் அனைத்து செயல்களுக்கும் இயற்கை பிரபஞ்சம் என்றும் துணை இருக்கும். நமது நல்ல நோக்கத்தை நிறைவேற்றுவதில் நாம் எடுக்கும் முயற்சிகளை டிஸ்கரேஜ் செய்ய நிறைய பேர் வருவார்கள். அதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ளாமல் நம் இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். இறைவா நன்றி.